இந்த நாள்ல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ක්‍රිස්තුස්වාසිතුල ප්‍රේමවන්තනි ඔල සුබ පතල පිළිගන්නවා. இன்னைக்கு ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போறோம். මේ දවසෙත් අපි සිදුවීමක් ගැන බලන්න எங்க යනවා. வாழ்க்கையில அநேக நேரங்கள் நாங்கள் திருப்தி இல்லாம இருப்போம். අපේ ජීවිතේ ගොඩක් කාර්යයන් තුළ අපි තෘප්තිමත් භාවයක් නැමැති ලෙස සිටිනවා. பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, බලන්න මතේ 5 වෙනි පරිච්ඡේදය 6 වෙනි වචනේ කියනවා. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ධර්මිෂ්ඨකමට සාපිපාස ඇත්තෝ ආශිර්වාද ලද්දෝය මක්නිසාද තෘප්තියට පැමිණවන්නෝය. பாருங்க, எதனால திருப்தி வருது அப்படின்னா, කුමකින්ද තෘප්තිමත්කමක් එන්නේ නම් நீதியின் மேல நாங்க பசித்தாகம் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்யுமா, எங்களுக்கு திருப்தி உள்ள வாழ்க்கை கிடைக்குமா? ඒ ධර්මිෂ්ඨකම තුළ අපි පිපාසයේ සිටින විට තෘප්තිමත්කමක් ඇති වෙනවා. நீதிமான்களாக நாங்க வாழ வேண்டும். අපි ධර්මිෂ්ඨයන් ලෙස ජීවත් විය යුතුයි. நீதிக்காக நம்மளுக்கு ஒரு பசி தாகம், அதுல ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ඒ ධර්මිෂ්ඨකම තුළ වෙලා අපිට පිපාසය බඩගින්නක් තිබිය යුතුයි. அதாவது பாருங்க, கர்த்தருடைய நீதி நியாயங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும், வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම තුළ අපි ජීවත් වෙන්න ඔය ලෙස වෙනස් அவருடைய වෙයි. வார்த்தைக்காக நிற்கிறவர்களாய் அந்த பசி தாகத்தோட நாங்க இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ වචනය තුළ අපි බඩගින්නේ සිටිය යුතුයි. எத்தனையோ ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறாரு, ගොඩක් අපිට උපදෙස් පැමිණෙනවා. எத்தனையோ நீதியான காரியங்களை எங்களுக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. ගොඩක් ධර්මිෂ්ඨ කාර්යයන් අපිට පෙන්වා දෙනවා. அப்ப அதுக்கு நாங்க வாஞ்சி உள்ளவர்களாய், அதுக்கு மேல நாங்க ஆசை உள்ளவங்க எல்லாம் இருக்கும் போது எங்களுக்கு திருப்தி உள்ள வாழ்க்கை கிடைக்கும். අපිට ඒ ධර්මිෂ්ඨකම තුළ වෙලා පිපාසය සිටින විට අපි ඒ තුළ තෘප්තිමත් වෙනවා. இன்னைக்கு ஆனா நம்ம அப்படி செய்யறதல்ல. නමුත් අපි එවැනි ලෙස සිටින්නේ නැහැ. உலகத்தின் காரியங்கள், உலகத்துல இருக்க சின்ன சின்ன ஆசை சிற்றின்பங்களுக்கு தான் நம்ம ரொம்ப என்ன செய்யறோம், வாஞ்சையா இருக்கிறோம். ඒ ලෞකික කාර්යයන් වලට තමයි අපි ගොඩක් පිපාසිතව සිටින්නේ. அப்படிப்பட்ட காரியங்கள் கொஞ்ச நேரம் தான். சிற்றின்பம்னு சொல்றதுன்னா கொஞ்ச நேரம் ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம அந்த காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கும். ඒ ලෞකික කාර්යයන් තුලින් ඇවිල්ලා අපිට ස්වල්ප වෙලාවක් තමයි ඒ ප්‍රීතිය තිබෙන්නේ. ஆனா கர்த்தருடைய நீதியின் காரியங்கள் எங்களுக்கு நீடித்த திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை பாராட்டும். නමුත් උන්වහන්සේගේ කාර්යයන් තුල අපිට දීර්ඝ තෘප්තිමත්කමක් තිබෙනවා. அப்ப இன்னைக்கு உலக காரியங்களுக்கு அதிக வாஞ்சியா இருக்கிறீங்களா? ලෞකික කාර්යයන් වලට අධිකව වේලාව පිපාසෙන් සිටිනවාද? நீதியை விட்டுட்டு, கர்த்தருடைய நியாயங்களை, வார்த்தையை விட்டுட்டு நீங்க அதுக்கு அதிக உலகத்துக்கு அதிக டைம் இன்னைக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க. ඔයාලා උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ඒ වගේම උන්වහන්සේගේ වචනය අත්හැරලා ලෞකික කාර්යයන් වලට ඉඩ දෙනවද? இன்னைக்கு அதை விட்டு மனம் திரும்ப உங்களை ஒப்பு கொடுங்க. ඒ කාර්යයන් අත්හැරලා පසුතැවෙන්න උන්වහන්සේට කැප කරන්න. உலகத்துக்குரியவைகள், உலகத்துல இருக்க காரியங்கள்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் சந்தோஷத்தை தான் எங்களுக்கு கொடுக்கும். ඒ ලෞකික කාර්යයන් තුල වෙලා අපිට පොඩ්ඩ වෙලාවයි ප්‍රීතිය තිබෙන්නේ. அதனால அது நமக்கு அவசியம் இல்ல. ඒ කාර්ය අපිට අවශ්‍ය වෙන්නේ நீங்க නැහැ. நீதிக்கு பசித்தாக உள்ளவர்களை அதை வாஞ்சித்து அதுக்காக நீங்க உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிங்க. ඔයාලා ධර්මිෂ්ඨකමට සාපිපාසව සිටිනවා නම් ඒට ඔයාලා කැප කරන්න. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்க திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். සැබෑම ඔයාලා තෘප්තිමත් වූ ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. வசனம் பொய் சொல்லாது. මේ වචන වල බොරු කියන්නේ නැහැ. நீதிக்கு பசித்தாக இருக்கிற நேரம் நாங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் மாறது மாத்திரம் இல்ல, திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். අපි එලෙස සිටින විට ඇවිල්ලා භාග්‍යවන්ත නොවේ, වාක්‍යවන්තව සිටිනවා පමණක් නොවේ, තෘප්තිමත්ව අපි ජීවත් වෙන්න පුළුවන්. இன்னைக்கு நாங்க ஜெபிப்போமா? අපි ආඥා எங்கள் කරනවා. அன்புள்ள தகப்பனே, අපගේ ප්‍රේමවන්ත இந்த පියාණනි, நாளை நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். මේ දවසෙත් මම කැප කළා යාඥා பார்த்து කරනවා. கொண்டு இருக்கிற முது பிள்ளைங்க யாரெல்லாம் நான் நீதிக்கு நியாயங்களுக்கு அந்த காரியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், முக்கியம் கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாங்களோ, කවුරු කරු මම ඒ දෙයට මම කැප කරනවා කියලා කැප කරාද? அவங்க எல்லாரையும் இன்னையிலிருந்து ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை வாழ நீங்க மாற்றி ஆசீர்வதிங்க. ඒ සියලුම දරුවන් මේ තෘප්තිමත්කමේ ජීවිතයක් ජීවත් වෙන්න වහන්සේ ආශිර්වාද කරන්න. இன்னைக்கு திருப்தி இல்லாமப்பா வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். තෘප්තිමත් ජීවිතයක් නැමැතිව සිටින සියලුම දරුවන් වහන්සේට කැප කරනවා. ஏதோ தானோன்னு இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ඇයි කියලා යාළ ජීවත් වෙන්න සිටිනවා. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில එයාලගේ ජීවිතය තුළ நீதிக்கு தன் இருதயத்தை திருப்ப கிருபை பாராட்டும். ඒ ධර්මිෂ්ඨකමට යාළ හරවන්න යාලට වහන්සේ කරුණාව ලබා இன்னையிலிருந்து දෙන්න. ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழணும். අද පටන් තෘප්තිමත් වූ ජීවිතයක් ජීවත් වෙන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.